ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எங்க போறீங்க? சார், ஜோசியர் இந்த பக்கம் வந்தாரா? வந்தாரு. அம்மனுக்கு பூஜை பண்ண காட்டுக்குள்ள போயிருக்காரு. ஐயோ, போயிட்டாரா? அவரை எப்படியாவது நான் பார்க்கணும் சார். இல்ல, முடியாதுமா. செக் போஸ்ட தாண்டி யாரும் போக கூடாதுமா. அப்படி சொல்லாதீங்க சார். அவர்கிட்ட எப்படியாவது நான் பேசியே ஆகணும். இங்க புலி நடமாட்டம் அதிகமா இருக்கு. மேல் அதிகாரி கிட்ட இருந்து அவர் பர்மிஷன் வாங்கினதுனால அவர் நாங்க உள்ள போக அனுமதிச்சோம். அவர் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும் சார். அது வரைக்கும் காத்துட்டு இருக்க அளவுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. தயவு செஞ்சு என்ன போக விடுங்க சார், ப்ளீஸ். இங்க பாருமா, ஆபத்து இருக்கிறதுனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவுதான் கெஞ்சினாலும் உங்களை போக அனுமதிக்க முடியாது. புரிஞ்சுதா? கும்பிடுறம்மா. வணக்கங்க. இங்க ஜோசியர் இருந்தார்ல, அவர் எங்க போனாரு? அவர் காட்டுக்குள்ள இருக்கிற அம்மனுக்கு பூஜை பண்றதுக்காக போயிருக்காருமா. என்னது, ஜோசியர் இங்க இருந்து கிளம்பிட்டாரா? ஆமாமா, அவர் கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவரை நாங்க சந்திக்கணும்னா இப்ப நாங்க எப்படி போறது? நீங்க இந்த வழியா போனா அந்த இடத்துக்கு போலாம். நடுவுல ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஒன்று இருக்கு. ஆனா ஜோசியர் ஐயா செக் போஸ்ட தாண்டி போயிட்டாருன்னா அப்புறம் நீங்க ஜோசியரை பார்க்கவே முடியாது. ஏன் சொல்றேன்னா, போலீஸ்காரங்க உங்களை உள்ள விட மாட்டாங்கம்மா. மித்ரா, ஜோசியர் அந்த செக் போஸ்ட தாண்டி போறதுக்கு முன்னாடியே அவரை நாம சந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, போலாம். ஐயா, அது வரைக்கும் நீங்க கார்ல போக முடியாது. நீங்க நடந்துதான் போகணும். அது வரைக்கும் உங்களால நடக்க முடியாம போலாம். இன்னொரு நாள் வந்து ஜோசியரை பார்க்கலாமா? இல்ல மித்ரா, ஜோசியரை பார்த்து எப்படியாவது நான் இன்னைக்கு அவர்கிட்ட பேசி ஆகணும்பா. நடந்து போனா கூட பரவாயில்ல, வா நம்ம போலாம். இந்த பொண்ணு எங்க போனாலும் என்னமோ. ஹலோ ஹலோ ஹலோ, ரெஸ்பாண்ட். ஹலோ, ரெஸ்பாண்ட் சார். ஹலோ, ஒரு பொண்ணு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட தாண்டி புலி நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டா. கொஞ்சம் சீக்கிரமா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்பி விடுங்க. ஓவர். ஜோசியரே, ஜோசியரே, Sridhar, are you there? Respond, please respond. Sridhar, are you there? Respond, please respond. Yes sir, சொல்லுங்க சார். Listen, ஜோசியரை பார்க்கணும்னு சொல்லி ஒரு பொண்ணு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம செக் போஸ்ட தாண்டி காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கா. நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா டேக் கேர் ஆஃப் ஹர். சார், இது ரொம்ப டேஞ்சர் ஜோன் சார். அவங்கள ஏன் சார் அனுப்புனீங்க? டோன்ட் வரி, இதுக்குள்ள நான் ஸ்பெஷல் ஃபோர்ஸை உள்ள அனுப்பி வைக்கிறேன். அந்த பொண்ணு நீங்க பாத்தீங்கன்னா ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஓகே சார். உங்களை பார்க்கணும்னு, உங்ககிட்ட பேசணும்னு யாரோ ஒரு பொண்ணு எவ்வளோ சொல்லியும் கேட்காம செக் போஸ்ட்டை தாண்டி வந்துட்டாங்களாம் சார். என்னங்க நீங்க எல்லாரும், ஜோசியர் ஊர்ல இருக்கும்போது உங்களுக்கு யாருக்கும் ஞாபகம் வரலையா? இப்ப அவர் காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப உங்க எல்லாருக்கும் பக்தி முத்தி போச்சோ? எல்லாரும் அவரை பார்க்கணும்னு சொல்லி பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. எல்லாரும்னா வேற யாரு சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணு வந்தா. ஜோசியர்கிட்ட கொஞ்சம் பேசணும், மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய சொல்லணும்னு சொல்லி எவ்வளவு தடுத்தும் அவ காட்டுக்குள்ள ஓடி போயிட்டா. ஏற்கனவே புலி நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. மாட்டினா உயிர் தப்பிக்கவே முடியாது.
இங்க செக் போஸ்ட் எதுக்கு இருக்கு? காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எதுக்கு பாதுகாப்புக்கு இருக்கும்? ஒவ்வொரு வாட்டியும் மனுஷங்களோட அலட்சியம் எதிரில் இருக்கிற ஆபத்தை கூட கண்டுபிடிக்க முடியாது சார். அவங்களுக்கு கவலையும் பயமும் மட்டும்தான் மனசுக்குள்ள இருக்கும். எதிரில் ஆபத்து இருக்கும்போது நேரம் நம்ம எல்லாரையும் தாக்கிறதுக்காக தான் வரும். யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. ஒருவேளை உள்ள போன பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க வேலை தான் போக போகுது. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இன்னும் வரல சார். அந்த பொண்ணை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஜோசியரோட பொண்ணை நம்ம கான்ஸ்டபிள் கிட்ட இருந்தோம், இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அந்த பொண்ணோட நிலைமை என்னமோ ரொம்ப டேஞ்சரில் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். மித்ரா, 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 அங்க புகை வருதுன்னா அங்க கண்டிப்பா யாரோ இருக்கணும். அது ஜோசியரா தான் இருக்கணும்னு தோணுது.